படி 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 படி. சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட நான் களங்கத்தின் சின்னமாக கிடைத்த இந்த குழந்தையை விட்டு விட்டு போகிறேன். நான் செல்லும் இடத்திற்கு ஒரு பாவமும் அறியாத இந்த குழந்தையை எடுத்துச் செல்ல என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் இதை எடுப்பவர்கள் இந்த அநாத குழந்தையிடம் சற்று கருணை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஏமாற்றப்பட்டவள். என்ன அநியாயம் பத்தியாடா? குழந்தைய குப்பை தொட்டில போட்டு போட்டாளடா. எங்கப்பா போயிட்டா? அதான் ஒரே அடியா போயிட்டாள. ஏப்பா இது என்னப்பா பண்றது? புடிங்கப்பா. என்ன கைதி நல்லா கீத? யார் குழந்தைய யார் கைத்தல் கட்ட பாக்குற? வாங்கடா போலாம். என்னடா இது எல்லாரும் போயிட்டாங்க? ஆம்பளை பிள்ளையாத்தான் இருக்கு. ஏய் பையா, இன்னைக்கு உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன். ஏன் தெரியுமா? நீ திருடியாவது கொண்டாந்து கடைசி காலத்துல இந்த கிழவிக்கு உட்கார வச்சு சோறு போடணும், தெரியுமா? ஏண்டா கழுத ராஜலிங்கம், துட்டு கொண்டாந்தியா? எங்கெங்கெல்லாம் அலைஞ்ச ஒண்ணும் திருட முடியல, துட்டும் கிடைக்கல. சோத்த மாத்திரம் திருடிச்சிங்க தெரியுதில்ல, ஏன் துட்டு கொண்டு வரல? நீ திருடுவியோ கொள்ளை அடிப்பியோ கொலை பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காசு கொண்டு வந்தா சோறு. போ திருடு போ. கொள்ளைக்காரன் ராஜலிங்கம். ராஜலிங்கம் ஆமா, நான் கொள்ளைக்காரன் தான். நீங்க எடுத்திருக்கிற இந்த கொள்ளைக்கு உங்களுக்கு பட்டம் கிடைக்கும். ராஜலிங்கம், நீ வேணா ஒரு பங்கு எடுத்துக்கப்பா. உங்ககிட்ட என்ன பங்கு? எனக்கு மொத்தமா எனக்கு தான். உங்களுக்கு எல்லாம் சமூகத்துல ஒரு அந்தஸ்து, பேரு, பங்களா. போங்கடா ராஜலிங்கம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ராஜலிங்க கொள்ளை அடிச்சுட்டான்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுங்க. நீ யாருமா? ஏன் இந்த முடிவுக்கு வந்துட்ட? விஷயத்தை சொல்லு, என்னால நான் உதவி உனக்கு செய்யறேன். எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இப்படி வா. ஏம்மா, தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? ஆஹா, யாரையாவது நம்பி மோசம் போயிட்டியா? சொல்லுமா, உண்மையை சொல்லு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி விடுவேன். போலீஸா? அங்க எனக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏம்மா கிடைக்காது?
நான் யார் தெரியுமா உனக்கு? கொள்ளக்காரர் ராஜலிங்கம். என்னால ஏழைகளுக்கு அபர்களுக்கு எந்த ஆபத்து வராதும்மா. நான் நினைச்சா எதையும் எங்கேயும் செய்து முடிப்பேன். சொல்லு. நீங்க கொள்ளக்கார ராஜலிங்கமா? ஐயோ, நீங்க இதுல தலையிட வேண்டாம். உங்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்தா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். ஆபத்தா? எனக்கா? அப்படி வந்தா பரவாயில்ல, நீ விஷயத்தை சொல்லுமா, சொல்லு. நான் ஒரு ஏழை பொண்ணு. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு. நான் அவரை மனப்பூர்வமா நம்பினேன். அவரு காதலிக்கல, நடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை நம்பி என் மானத்தையே இழந்துட்டு நான் அவர்கிட்ட நியாயம் கேட்டேன். அவரு ஒரு பெண்ணை அடையறதுக்காக ஆண்கள் எதைய சொல்லுவாங்க, அதையெல்லாம் சத்தியவாக்கா எடுத்துக்க முடியுமான்ட்டாரு. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்து. யாரவன்? யாரவன்? உன்னை கெடுத்து கைவிட்டவன் யார்? சொல்லு. அவரு டிப்டி கமிஷனர் மகன் விஸ்வம். நான் சொல்லல உங்களால முடியாதுன்னு. சரி, பரவாயில்ல, நீங்க உங்க வழியில போங்க. நான் என் முடிவுக்கு போறேன். நிலுமா, அம்மா நிலுமா. இந்த ராஜலிங்க சொன்னாத மாத்த மாட்டாமா. உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். ஐயா வணக்கம். தங்கச்சி, ஐயா வணக்கம் சொல்லுமா. என்ன பாக்குறீங்க? வெத்தலை வாக்கு பழத்தோட வந்திருக்கேன்னா உட்காருங்க. சம்பந்தி உட்காருங்க. வாமா ஐயா, நல்லா பாத்துக்கிட்ட உடனே. ராஜலிங்கம், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். என் பொறுமையை சோதிக்காது. ஐயோ, ஐயாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வந்திருக்கிறதே உங்க வேலையாத்தான். இப்படி ராப்பகலா டூட்டின்னு என்ன தேடி நீங்க அலைஞ்சா உங்க உடம்பு என்னத்துக்காருங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களை கவனிச்சுக்கிற ஒரு மருமக வேண்டாமா? அதான். ராஜலிங்கம், என்ன சொல்ற? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் பச்சாதாபமோ பந்த பாசமோ காட்டாம தண்டனை வாங்கி கொடுக்க நீங்க தயங்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சரிதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பாத்தியா தங்கச்சி, நான் சொல்லல ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம யாரு புகார் கொடுத்தாலும் ஐயா உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. ஐயா, இந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறதா சொல்லி ஒருத்தர் நம்பிக்கை மோசம் பண்ணிட்டான். என்னடான்னு கேட்டா உங்க பேரை சொல்லி பயமுறுத்துறான். யார் அவன்? சொல்லு தங்கச்சி, ஐயா கேட்கறாங்கல்ல, நீயே சொல்லு. உங்க மகன் விஸ்வமா? நோ, இருக்கவே இருக்காது. உங்க மகனை கூப்பிட்டு விசாரிங்க. உண்மையில் பட்டுச்சுன்னா இந்த பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுங்க. ஆல் ரைட். இந்த பொண்ணு விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு அக்கறை காட்டணும்? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? திருடன்னா மனசாட்சி இருக்க கூடாதா? பச்சாதாபம் இருக்க கூடாதா? என்ன மாதிரி அப்பா அம்மா பேர் தெரியாம இன்னொரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து சீரழிய கூடாதுன்ற நல்ல எண்ணம் இருக்க கூடாதா? என் விஷயத்தை விடுங்க சாமி, உங்க மகனை கூப்பிடுங்க. விஸ்வா, கூப்பிட்டீங்களா? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, தெரியாதுப்பா எனக்கு. நான் கூப்பிட்டது வந்து என்ன பொண்ணை பார்த்து ஏன் முகம் பேரங்க மாதிரி மாறணும்? I am not your father now. I am a police officer talking to you. இந்த பொண்ணை காதலித்து கைவிட்டது உண்மையா இல்லையா? சொல்லு. போதுமா சார்? இப்போது நம்புறீங்களா? ராஜலிங்கம், நான் சட்டத்தை எனக்கு ஒரு விதம் மற்றவங்களுக்கு வேற விதமா மாத்துறதும் இல்ல, வேறுறதும் இல்லை. சரி, இந்த பொண்ணை நான் என் மருமகளை ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? நீ மரியாதையா போலீஸ்ல சரணடைகிறதா ஒத்துக்கிட்டா நானும் சொன்ன சொல் தவறாம நடந்துக்குவேன். என்ன சொல்ற? நான் எதிர்பார்த்ததான். முதல்ல அந்த பொண்ணு கழுத்துல இந்த தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் என் கையில விலங்கு ஏறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. விஸ்வம், இந்த மனப்பூர்வமா அந்த பொண்ணுக்கு உன் மனைவி ஸ்தானத்தை கொடு. சார், என்ன பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அறிக்கை விட்டுருக்கீங்க. இப்ப நான் இந்த பெண்ணுக்காக மாட்டிக்கிட்டேன் இல்லையா? அதனால அந்த 10,000 ரூபாய் பணத்தை தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. அம்மா, அதாம நான் உனக்கு கொடுக்குற சீதனம். நீ மகராசியா நல்லா இருக்கணும். நீ மாமனார் வீட்டுக்கு வந்துட்ட, நான் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாமா? ரெடி சார், போலாமா? ராஜலிங்கம், வா வா வா. அடே, நம்ம பழைய சார் தான். வணக்கம் சார், சௌக்கியமா? சௌக்கியம்பா. பார்த்து 10 மாசமாச்சே, புதுசா ஏதாவது உண்டா? அட நீ ஒண்ணு அப்பா, இன்னும் 3 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். என் 3வது பொண்ணுக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். நீ தான்ப்பா உதவணும். என்ன செய்யணும் சொல்லு சார், செய்யறேன். பதவியை விட்டு போறப்போ
பிளாக் மார்க் இல்லாம நான் ரிட்டையர் ஆகணும்னா நாங்களா அனுப்புற வரைக்கும் தயவுசெய்து நீயா கிளம்பிடாதப்பா. எஸ்டா சார் நீ என்ன நாயுடு பொண்ணெல்லாம் துவைக்குமா? மச்சான் ஓடிப்பா நான் பிடிச்சிட்டியா? எங்கப்பா? அவனை விட்டுடு, என்ன பிடிச்சுடு. தம்பி புதுசா கண்ணா முத்த கால நிக்க கூடாது, தப்பு தப்பு. சார் டயர்டா இருக்குது, உள்ளார போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானும் வரேன்பா. என்ன சார் பட்டத்துல குடியிருக்க வீடு கிடைக்கல இங்க இவ்வளவு நல்ல ரூம் எல்லாம் காலியா இருக்குது. ராஜலிங்கா மனுஷங்க சார் பழக்க தோஷம். நீ இல்லாம எங்களுக்கெல்லாம் போயிட்டே போல வாஜாரு. அடே பனாம பாலகிருஷ்ணன், ஏண்டா துண்டு பிளேடு ரோட்ல தருமடி வாங்குறியே, ஓடி வச்சிருக்க கூடாது. அடே 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 யாராவது பூதாரி நான் வரும்போது அவசர மாதிரி அழுவுறது. அடட பட்ட நீ எப்படி இவன் எப்படி தரா நல்லா குடிச்சிட்டு மாமியார செருப்பால் அடிப்பானா, அதான் உள்ள கொண்டாந்துட்டோம். அட அறிவு கட்ட முண்டா அடிச்சா 5 ரூபா தாண்டா, அடிக்கிறேன்னு சொன்னாதான் 6 மாசம். பரவாயில்ல, மாமியார் தொந்தரவு இல்லாம சௌகரியமா இரு. அப்புறம் பாக்குறேன். அப்புறம் பார்த்தோம். ஆங்காங்க இருக்கும் தோழர் அமைதியாக அமர்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். உட்கார் உட்கார் உட்கார். நீ உட்காரா? வருகவே உட்கார். என்னடா சூழ கருப்பியா தலைவட்டி யார் போவா? அடிச்சாலே எப்படி இருக்கிறீங்க? ஏதோ கீழப்பா ஏதோ இருக்கும். அது சரி, ஊர் நிறவரம்லாம் எப்படி? எங்கடா முன்ன மாதிரி இப்பெல்லாம் பணக்கார வீட்டில் நம்பி கொள்ளையடிக்க முடியறது இல்ல. ஏன் பாஸ் போலீஸ் தொல்லை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கருப்பண வேட்டையாடுறவங்க நமக்கு முன்னால அங்க இருக்கிறத தோண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. நல்லவன். யோ அதான் உள்ள அடைச்சாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? போயா நாயனே போ, மச்சான் தரப்போ. காலை புடிடா. ஏண்டா சோறெல்லாம் ஒழுங்கா போடுறானுங்களா? பரவாயில்ல, முன்னேற்றம் தான். என்ன முன்னேற்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? மாமூலா வர்ற ஆளுங்களுக்குன்னு ஒரு தனி சலுகை வேண்டாமா? எல்லாத்துக்கும் யூனியன் ஆரம்பிச்ச மாதிரி நாமளும் யூனியன் ஆரம்பிச்சு போராட்டம் நடத்தினா என்ன? ஆமா வாத்தியார, வெளியில போராட்டம் நடத்தினா உள்ள அனுப்பிச்சுறாங்கல்ல, அது மாதிரி உள்ள போராட்டம் நடத்தினா வெளியே அனுப்பிடுவாங்கல்ல. அனுப்பாரு. யாராமே பாரு புஷ்பத்தை ஏறா. நான் யார் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்ல. தேவையில்லாத மனிதர்களை பத்தியோ விஷயங்களை பத்தியோ நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது. இவ்வளவு குமுறா பேசுறீங்க. எந்த பேட்டைக்கு ரவுடி, எந்த ஏரியாவுக்கு வாத்தியா? ஒரு சர்வீஸ்ல எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்திருப்ப, எத்தனை தடவை ஜெயில இருந்து தப்பிச்சிருப்ப, எத்தனை கொலை செய்திருப்ப. நீ குறிப்பிடுற எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. நான் கொள்ளைக்காரன் இல்ல, குடும்பஸ்தன். குடும்பஸ்தன்னா கொம்பு பழத்துக்குதா? உனக்கு என்கிட்ட பயமே இல்ல? உனக்கு எதுக்காக பயப்படணும்? குடும்பஸ்தன் பயப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படி எனக்கு தெரியாது, உனக்கு என்னடா தெரியும்? ஏய், நீ சோறு இல்லாம கஷ்டப்பட்டு பசிக்காத திருண்டது உண்டா?
போலீஸ்ல மாட்டிட்டு அடி வாங்கணும் அந்த அவசியமே எனக்கு ஏற்படுது. இதெல்லாம் இல்ல அப்புறம் ஏன் கில்லாடிவாள்? உனக்கு இன்னைக்கு யாரையாவது அடிக்கணும், அப்பதான் உன் வீர பெருமைகள் தெரியும். அப்படித்தானே? அடி, கொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? அடி. நான் உன்னை வீரன் நினைச்சேன், நீ ஒரு கோழை. நான் உன்னை கோழைன்னு நினைச்சேன், நீ ஒரு வீரன். இத்தனை அடி அடிச்சனே, அத்தனையும் பொறுமையா தாங்கிக்கிட்டியே. இந்த சக்தி உனக்கு எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? அவன் தான் குடும்பத்தை. உனக்கு ஏதோ தெரியும் சொன்னியே. மானம்னா என்னன்னு தெரியுமா? மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? கௌரவம்னா என்னன்னு தெரியுமா? குலம், குழந்தை, மனைவி, பெற்றோர், பாசம், அன்பு, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் தான் ஒரு குடும்பத்தம் பயப்படணுமே தவிர தீய சக்திகளுக்கு என்னைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசை அறுத்துக்கிட்டே இருக்கு. நீ சொன்னிய அன்பு, பாசம், குடும்பம், தியாகம், கௌரவம், அதெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் புரியும்படியா சொன்னேன். நீயும் ஜெயில இருக்க, சத்தியத்தின் திருவுருவான காந்தியும் ஆசிய ஜோதி நேருவும் ஜெயில இருந்திருக்காங்க. நீ செய்த தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அவங்க எதிர்கால மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜெயில இருந்தாங்க. அதுதான் தியாகம், அதுதான் அன்பு, அதுதான் பாசம். இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கவோ கேட்டு தெரிஞ்சுக்கவோ முடியாது, அனுபவிச்சுதான் உணர முடியும். நீ எங்க இருக்கிற? நானா சொல்றேன்.